வெனிஸ் ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ல ஒரு பாலஸ்தீனம் குறித்த ஒரு திரைப்படத்திற்கு 23 நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அந்த படத்தோட பேருங்கிறது வந்து வாய்ஸ் ஆஃப் ஹிண்ட் ரஜாப், வாய்ஸ் ஆஃப் ஹிண்ட் ரஜாப் அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய பேரு. துனிஷியாவை சேர்ந்த டைரக்டர் தான் அதை இயக்கி இருக்கிறார். கௌதர் பென் ஹானியா அவருடைய பேரு. அந்த கதை வந்து ஒரு உண்மை சம்பவம். 6 வயது குழந்தை, அந்த பெண் குழந்தையின் பேர் வந்து ஹிந்த் ரஜாப். அந்த குழந்தை வந்து ஒரு கார்ல பயணம் பண்ணுது. அத்தை, மாமா, அதே போல கசின்ஸ் இவங்களோட சேர்ந்து போகும்போது இஸ்ரேலிய ராணுவம் வந்து அந்த கார் மேல குண்டு மழை பொழிகிறது. அதுல கூட இருக்கிறவங்க பூரா செத்து போயிடுறாங்க. இறந்த சடலங்களுக்கு நடுவுல உயிரோட இந்த குழந்தை மட்டும்தான் இருக்கிறது. யாராவது வந்து பாதுகாக்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த குழந்தை அழுவது, புலம்புவது, இதெல்லாம் மையப்படுத்தி தான் அந்த படம்ங்கிறது வந்திருக்கு. இப்ப இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கப்பட்டால் அந்த ஆம்புலன்ஸ் மேலேயும் இஸ்ரேலிய துருப்புகள் வந்து துப்பாக்கியால் துளைத்தெடுக்கிறார்கள், தோட்டாக்களால. இந்த குழந்தை உறவினர்களோடு பயணம் செய்த அந்த காரின் மீது மட்டும் 300 தோட்டாக்கள் பாய்ந்திருக்கின்றன அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் வைத்துதான் இந்த படம்ங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு உரிய நேரத்துல நம்மால ஆம்புலன்ஸை அனுப்ப முடியல. ஆம்புலன்ஸ் வருவதில் பிரச்சனை, காலதாமதம். வந்த ஆம்புலன்ஸையும் வந்து குண்டுகள் துளைத்து எடுத்து விட்டன. கடைசியில அந்த கார்ல மிச்ச மீதி இருந்ததையும் அவங்க வந்து இஸ்ரேலிய துருப்புகள் திரும்ப திரும்ப சுட்டு உயிரோடு இருந்த அந்த 6 வயது குழந்தையும் கொல்லப்பட்டது அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய சாராம்சம்.